ரைட்டா? ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணால் பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி லாஜிக் கேட்ஸ் அப்படி எப்படி வரைகிற அப்படின்னு பார்ப்போம். என்னடா இவன் இந்த தமிழில் பேசுகிறான், அதாவது இங்கிலீஷ் கலந்த தமிழில் பேசுகிறான், அதனால் எக்ஸாமுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருமா அப்படின்னு பார்க்குறீங்க. பட் புரிஞ்சுக்கணும், ஓகேயா? ஸோ அவ்வளோதான் சொல்ல. இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் தரேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அதை புரிந்துணர்வு ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே, அடிப்படை பகுத்தறிவு ஒன்று இருந்துச்சுன்னா ஓகேயா? ரைட். இப்போது A bar B plus C B bar is equal to Q. ஓகேயா? இந்த A bar B plus C bar இது எப்படி நாங்கள் லாஜிக் கேட் வந்து வரைகிற அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் A போட்டுப்போம், B போட்டுப்போம், C போட்டுப்போம். ஓகேயா? ஸோ ஏயோட அடுத்தது தான் ஏ பான்னு சொல்கிறேன். அப்போ நொட் கேட்டில் போகும். இது நொட் கேட். எப்படின்னா இப்போ பியோட இது பீன் லைன் வைங்களே, பி பாவோட லைன் எப்படி போகும்னா நொட் கேட்டோட போகும். விஷயம்லங்கஜா அதை மாதிரி தான் இதுவும். அடுத்து பி. ஓகேயா? இது ரெண்டும் எந்த கேட்டில் போகுது? இது ரெண்டும் போது என்ன கேட்டில்? என் கேட்டில் போகுது. என் கேட்னா அரைவட்டம். ஓகேயா? அடுத்த சியும் பி பாவும். பி பா அப்படின்னா பி பான்னு சொல்கிற நொட் கேட். ஓகேயா? பிக்கு மேலே கோடு வந்தால் இந்த நொட் கேட் போட்டு தான் போகும். அப்போ சிஎம் எடுத்தோன்னு சொன்னால் ரெண்டுமே இது போது என் கேட்டில் போகுது. இது என்ன கேட்? என் கேட். சரியா? இன்னும் டொட்டிந்தாலும் இல்லையோ என் கேட் தான். ப்ளஸ் இல்லாட்டி அதில் வரது எல்லாம் என் கேட். சரியா? அப்போ இது எந்திர போகுது. அப்போ ப்ளஸ்ண்டா ஓர் கேட். ஸோ ஒரு கேட்டில் போகுது. இதுதான் டேபிள்னா இல்லை, இதுதான் கேட்ஸ். ஓகே? கேட்டோட வடிவம். சரியா? இதெல்லாம் உங்களை எம்சிக்கு தான் வரும். ஓகேன்னு சொன்னால் இப்போது வேற ஒன்று பார்ப்போம். சி பா டி பா ஏ பா ப்ளஸ் ஏ சி டி பெரிய பா ஏபி. ஓகேயா? ஸோ இப்படி தான். எக்ஸ்ட்ரா 2 கேட்டு இது நானும் ஃபஸ்ட் அதில் சொன்னால் 3 கேட் தானே. இந்த இப்படி இது என் கேட், இது ஓர் கேட். சரியா? இந்த இப்படி போலி ஒன்று போட்டு போதுனீங்களே, இது வந்து நன் கேட், இது வந்து நோர் கேட். எக்ஸோர் என்னோர், அதாவது நொட் அண்ட் ப்ளஸ் நொட் ஓர். எண்டோட அடுத்த பக்கம். சரியா? ஓரோட அடுத்த பக்கம். அதை மாதிரி. சரியா? ரிசல்ட் வந்து அடுத்த பக்கம் வரும் இல்லைங்கச்சா? அது விளங்கவும் போக எப்படின்டா இப்போ ரிசல்ட் எடுத்தானே, லாஸ்ட் ரிசல்ட் எடுத்தானே 0 1 1 0ன்னா ஏண்டா இது வந்து அடுத்த பக்கம் வரும் 1 0 0 1 அப்படின்னு சொன்னாங்க. அது போக விளங்கும். ஓகேயா? ரைட். இப்போது இதோட கேட்டை வரைஞ்சோன்னு சொன்னால், இப்போது இது இந்த இப்போ இது வந்து வேறு மாதிரி சொல்லித்தாங்க. வேறு மாதிரி பார்த்தோமேனா இப்படி வரைகிறாண்டு, இப்படி வரையாமல் இன்னொரு விதம் ஒண்டி வரைகிறதுக்கு. சரியா? இப்போ நான் ஏ பி சி டி ஏபிசிடின்னு போட்டாச்சு. இப்படி லைனை போடுவோம். சரியா? இப்படி லைன் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன்டா, அந்த சி பா டி பா ஏ பா, சி பான்னு இப்படி போலண்டு போட்டு இப்படி இழுக்கணும். சரியா? எது நொட் கேட்டில் போகும். டி பான்னா அதுவும் போலண்டு போட்டு இப்படி இழுக்கணும், நொட் கேட். அடுத்து ஏ பான்னா இது போலண்டு போட்டு இப்படி இழுக்கணும். ரைட்டா? எல்லாம் இதில் போகும் என் கேட்டில். இது என்ன கேட்? என் கேட். ஸோ என் கேட்டை போட்டாச்சு. அடுத்து இந்த ஏசிடி ஓவர் பான்னா ஏ எழுதாச்சு, சி எழுதாச்சு, டி எழுதாச்சு. இந்த மேலே போட்டிக்கிற பாகி தானே, அது வந்து இதை மாதிரி நன் கேட்டு வரும் இல்லைங்கச்சா? இப்போ ஏ பி பான்னு வைங்களே, இது வந்து எப்படின்னா ஏ சரி அது இதுதான் இப்படி வரும். ஓகேயா?
இப்போ ஏபி ரெண்டுக்கும் பா போட்டோன்னு வைங்களே, அது எப்படி வரும்னா இப்படி போய்த்து இப்படி வரும். ரைட்டா? அதாவது நொட்டும் எண்டும் சேர்ந்து வரும். நொட்டும் எண்டும் சேர்ந்து வந்தால் நெண்டுன்னு வரும். நொட்டும் மோரும் சேர்ந்து வந்தால் நொறுண்டு வரும். சரியா? அப்போ இதில் வரைகிறது என்னத்தாண்டா, இன்றைக்கி நாங்கள் போலியோ போட்டு இப்படி இருப்போம். சரியா? அது அப்படின்னா இதுக்கு போலியோன்னு வந்து வரும். இந்த நொட்டோட இந்த போலை தானே, இதுதான் நொட் கேட். நொட் கோட் இந்த போலியை மட்டும் நாங்கள் எடுத்து இதுக்கு போட்டு அது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி காட்டுறேன். சரியா? அடுத்த ஏபி. ஓகேயா? இந்த ஏபி எடுத்தாச்சு. இதெல்லாம் இதில் போகணும். ++ன்னு இருந்தால் ஓ கேட்டில் போகணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓ கேட்டில் அனுப்பியாச்சு. ஸோ இதுதான் இதோட கேட்டோட வடிவம். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வேலையை செய்கிறீங்க? எனக்கு விவரந்ததுலேருந்து இந்த வேலை தான் செஞ்சுன்னுக்கிறேன். ஏன் நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கி கடையை போட்டுருக்கலாமே? இந்த வேலைலாம் தெரியாது தம்பி எனக்கு. அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அடிப்படை பகுத்தறிவு இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் உதவுறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். படித்தா இந்த உலகம் தெரியும். நம்ம அன்றாடம் செய்கிற தொழிலில் எப்படி மேலே வரதுங்கிறது புரியும். உங்களுக்கு கிடைக்காம போனது உங்கள் குழந்தைக்கு அது கிடைக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படியே நீ நினச்சது எதுவுமே நடக்கலன்னு வையேன், அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு நான் டேபிளை வரையும். சரியா? இதுக்கு எப்படி லாஜிக் டேபிள், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்டார்டிங் லாஜிக் டேபிள் வரைஞ்சி. ஸோ நான் இதுக்கு மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். இதுக்கு வரைஞ்சி காட்டுறேன்னா இதுக்கும் வரையும். ஓகேயா? இப்போ 1 2 3 4 இது எப்படின்னா, இப்போது ஏபிசி 3 தானே, ஏபிசி 3 தான் ஐ. ரைட்டா? இப்போ எப்படி இந்த 0011 போடுற அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிக்கும். சரியா? இது என்னண்டா, இப்போ 202122, அதாவது 1 2 4. ஓகேயா? 1 2 4. இப்போ நான் கடைசியில் தான் வரணும். அப்போ என்ன, 4041 போடணும். 1 2 4ன்னு சொல்கிறேன். அப்போ 1 1 2 3 4. இப்போ நான் இந்த லைன் அடித்து காட்டுற வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள லேஸ் ஆகிக்கொண்டு. உங்களுக்கு வந்து இந்த லைன் அடித்து அந்த சிஆர் ஷீட் வர சுட்டி ஷோண்டு இல்லை, இது ஆர்ட் பேப்பரில் லைன் அடித்து காட்டுறேன் உங்களுக்கு லைன் கொட்டுறதுக்கு. இப்போ 4041 போட்டாச்சு. சரியா? எப்போயுமே வந்து இப்படி லாஸ்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட் நம்பரில் 1 2 4 போடுங்க. ஏபிசின்னா 1 2 4 போடுங்க. 1 2 4 8 16 32. ஸோ அதை மாதிரி கடைசி வர இந்த தொங்கலில் வர நம்பர் இது. இந்த தொங்கலில் கடைசி வர நம்பரில் எத்தனை 8 ஆகிக்குது. 8க்குன்னா 8081 போட்டுட்டு அது அவுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் அடுத்த எண்ணைக்கும் 2க்கும். இப்போ இன்னும் 4 தண்ணிக்கு அப்புறம் 4041 போட்டாச்சு. அப்போ இன்றைக்கி வந்து என்ன, இதை வந்து ஃபில் பண்ணோம். 0011 0011. ஆக்சுவலாக ஏபிசின்னா 3 தானே, 3ண்டா 2021 22. சரியா? 22 4 4னா இந்த 4041 அவ்வளோதான் போடுற, அதுக்கு மேலே போடுறல்ல இல்லைங்களா? அதுக்கு 1 2 4 8 தானே. சரியா? 8னா 8ஓட சின்ன நம்பர் என்னத்த 7. அப்போ இது 7ஓட முடிஞ்சு, இது 7ஓட முடியணும். ஓகேயா? இப்போ 1 1 1 வந்தால் 7 வந்துடும். ஸோ அது மாதிரி தான் ஸோ சிம்பிளாக விளங்கிக்கோங்க. இந்த லாஸ்ட் நம்பர் இதுனே 1 2 3னா இன்றைக்கி 1 2 3 இப்படி தான் எழுதுவோம். ஸோ இன்றைக்கி இந்த நம்பருக்கு இது 4ன்னு 1 2 3 1 2 4 8 போட்டு போகிற இந்த பக்கம் நாம் நார்மலாக 1 2 3 எழுதுகிற இப்படி தானே எழுதுவோம். ஆனால் இதில் 1 2 4 போட்டுருவோம் இந்த பக்கம் தானே 1 2 4ன்னு. அப்போ 1வது நம்பர் என்னத்தை 4 தானே இந்த நம்பர் படி. அப்போ 4ன்னா 4041 போடணும். சரியா? சப்போஸ் இப்போ 1 2 3 4 வைங்களேன். இப்போ நம்பர் நார்மலாக போட்டு போகிறேன். அப்போ இப்போ ஏபிசிடின்னு ஏபிசிடினா 1 2 3 4. ரைட்டா? அப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த ஒக்டல் நம்பர் போடுவோம்னா 1 2 4 8. 8னா 8081 போடணும். விளைஞ்சா? ஸோ அதை மாதிரி தான் இது.
இன்னைக்கு 1 2 3 ஏபி 1 2 3 ஓகேயா 1 2 3 3 தான் இருக்கீங்கன்னா 4 0 4 1 போடணும் ரைட்டா அப்போ 0 0 1 1 0 0 1 1 ஓகேயா அப்போ 0 1 0 1 0 1 0 1 இவ்வளோ தான் அப்போ ஏ பா எடுக்கணும் ஓகே இதில் வந்து ஏ பா எம்டி இது சரியா அடுத்த பி பாவும் மீ அப்போ பி பாவையும் எடுக்கணும் அப்போ ஏ பான்னு சொல்கிறேன்னா இதோட அடுத்த பக்கம் இது 0ண்டா அது 1 ஆகிக்கும் அப்போ இன்றைக்கி 1 4 1 4 0 அப்போ பி பா 9னா பியோட அடுத்த பக்கம் அப்போ 2 0னா 2 1 2 0 2 1 2 0 விளங்கிச்சா ரைட் அடுத்து என்னடா ஏ பா பியும் சி பி பாரும் ஏ பா பியும் சி பி பாரும் ஓகேயா அப்போ ஏ பா பின்னு சொல்கிற இந்த ஏ பாவும் இந்த பியும் இந்த இது ரெண்டு என்கேட்டில் போகணும் என்கேட்டில் போகணுண்டா ரெண்டும் போனால் தான் ஓகே சொல்லுவான் சரியா அப்போ இந்த ஏபா வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் என்ன இந்த ஈனை ஜாயிண்ட் ஆகுது இந்த இன்டையும் ஜாயிண்ட் ஆகுது அடுத்த ஏபா அவ்வளோதான் ஏபா ஜாயின் ஆகிற இடம் 1 இன 1 ஜாயின் ஆகுது இன 1 1 ஜாயின் ஆகுது அப்போ 1 1 இல்லை இன்றைக்கி 0னா அதை சுட்டி இவ்வளோ தான் ஓகேயா அடுத்த சி பா பீனா இந்த சியும் பி பான்னா இந்த சியும் பி பாவும் இப்போ சியும் பி பாவுன்னு சொல்கிற 1 1 ஈன்ட்ட ஜாயின் ஆகுது 1 1 ஈன்ட்ட ஜாயின் ஆகுது வேறு 1 1 இல்லை சுட்டி அடுத்து எல்லாம் 0 சரியா அப்போ எல்லாம் ஓகே அப்போ இந்த க்யூவை பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நான் க்யூ போடுறேன் க்யூன்னு சொல்கிறேன் இந்த இனிக்கு வர்றது அதாவது இனி வர்றது சரியா அப்போ க்யூன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே ப்ளஸ் கேட்டில் போகும் ரைட்டா எல்லாம் ப்ளஸ் கேட்டில் போட சுட்டி 1 வாரத்துக்கு எல்லாத்தையும் 1 போட்டுக்கோம் 1 1 1 1 ஓகேயா மிச்சம் உள்ளதுக்கு 0 ஏபி ப்ளஸ் ஏ பா பி பா ப்ளஸ் பி பா ஏயும் ஏசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி பா சி இதுதான் உங்களுக்கான டாஸ்க் இந்த டயக்ராம் வரைங்க பார்க்க